ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டிஎன்பிஎஸ்சி சேனல்லேருந்து பாலிட்டி மிக முக்கியமான 500 கேள்விகள் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 200 முக்கியமான கேள்விகள் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலை சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா 1948. இரண்டாவது, தோட்டத் தொழிலாளர் சட்டம் 1951. அடுத்து சுரங்கச் சட்டம் 1952. ஸோ இந்த மூணுமே பார்த்திங்கன்னா பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. ஸோ தொழிற்சாலை சட்டம் 1948, அதுக்கப்புறம் தோட்டத் தொழிலாளர் சட்டம் 51, சுரங்கச் சட்டம் 1952. அடுத்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் 2005. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் 2007. அடுத்து 6 முதல் 16 வயதிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக கல்வியை அரசு வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 21A. போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2012. அடுத்து அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை அமெரிக்காவில் தோன்றியது. இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பில் மாநில அரசுகளை பற்றி கூறக்கூடிய பகுதி. மாநில அரசுகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 6. அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுவது. அரசியலமைப்பின் திறவுகோல் முகவுரை. எந்த ஆண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேரு அவர்களின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்தது? ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 1947 ஜனவரி 22. ஜவஹர்லால் நேருவால் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. அது எந்த ஆண்டின் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1947 ஜனவரி 22. சிட்டிசன் என்பது சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து உருவானது. இதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர். ஸோ சிவிஸ் அப்படிங்கிறது எந்த சொல்லில் உருவானது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். லத்தீன். அடிப்படை உரிமையை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி. பகுதி 3. சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 12 to 35 வரை. குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் எத்தனை முறைகளில் குடியுரிமை பெற முடியும்? குடியுரிமை 5 முறைகளில் பெற முடியும். இழத்தல் அப்படிங்கிறது 3 முறையில் இழக்க முடியும். இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி. பகுதி 3. ஸோ பகுதி 3 தான் அடிப்படை உரிமைன்னு பார்த்தோம். ஸோ அடிப்படை உரிமை தான் இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. தற்போது நடைமுறையில் எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன? தற்போது 6 இருந்திருக்கு. அரசியலமைப்பு வரும்போது 7 இருந்தது. ஸோ சொத்துரிமை நீக்கப்பட்டது. ஸோ தற்போது அடிப்படை உரிமைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6. அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது எந்த சட்டப்பிரிவு அப்படின்னா சட்டப்பிரிவு 32. ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 4லையும் கேட்டிருந்தாங்க. அடுத்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் பெற்றுள்ளன? 5 வகையான நீதி பேராணைகள். தீண்டாமை ஒழித்தல் பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு 17. நடுவண் அரசை போன்ற ஒவ்வொரு மாநில அரசுகளும் எத்தனை பிரிவுகளின் கீழ் இயங்குகின்றன? எத்தனை பிரிவு அப்படின்னா 3 பிரிவு. என்னென்ன அப்படின்னா நிர்வாகம், சட்டம், நீதித்துறை. ஆளுநர் தனது பணித்துறப்பு கடிதத்தை யாரிடம் வழங்குவார்? யாரிடம் அப்படின்னா குடியரசுத் தலைவரிடம். ஆளுநர் 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு. சட்டப்பிரிவு 158 3A. சில டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட ஆளுநர் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஆளுநராக இருப்பார். ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு 158 3A. ஆளுநரின் அதிகாரம் மற்றும் பணிகளை பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு 163. ஆளுநரின் சிறப்பு உரிமையை பற்றி கூறக்கூடியது. ஸோ இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. 361 1. ஆளுநரின் சிறப்பு உரிமையை பற்றி சொல்லக்கூடியது 361 1. மாநிலத்தின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர். மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர். தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் ஆளுநர். அடுத்து எந்த சட்டப்பிரிவு ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை உருவாக்க வழிவகை செய்கிறது? ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு அமைச்சரவை உருவாக்க வழிவகை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு 163.
முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எவ்வளவு விழுக்காட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டப்பிரிவு 164 1 சொல்லுது. 15 விழுக்காடு வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் எத்தனை நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகே சபாநாயகரை பதவி நீக்க முடியும்? எத்தனை நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு தான் வந்து சபாநாயகரை பதவி நீக்க முடியும் அப்படின்னா 14 நாட்கள். மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாக விளங்குவது. மாநில அரசோட உண்மையான அதிகார மையமாக விளங்குவது அமைச்சரவை. அடுத்து, கொல்கத்தா, மும்பை, சென்னை ஆகிய உயர்நீதிமன்றங்கள் எப்போது தொடங்கப்பட்டது? 1862. அடுத்து, மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் யாரால் பணி நீக்கம் செய்ய முடியும்? அப்படின்னா ஆளுநர். தற்போது இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றங்கள் உள்ளன? இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். மொத்தம் 6 மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றங்கள், அதாவது சட்டமன்றம் மற்றும் மேலவை இரண்டுமே இருக்குது. 6 மாநிலத்தில் என்னென்ன அப்படின்னா பீகார், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா. மாநில அரசு வழக்கறிஞர் மற்றும் மாநில தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் ஆளுநர். முதலமைச்சரின் பதவிக்காலம். பொதுவாக முதலமைச்சரோட பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னா 5 ஆண்டுகள். அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகளை எடுப்பவர் முதலமைச்சர். மாநிலத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை அமைப்பவர். மாநிலத்தில் நிதி ஆணையம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படும் அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அதை அமைப்பவர் ஆளுநர். இந்திய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவை இந்த 3 பேரும் அடங்கியதான் வந்து இந்திய நாடாளுமன்றம். மாநிலத்தின் நிதிநிலையை கட்டுப்படுத்துவது சட்டமன்றம். சட்டமேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு. ஒரு மாநிலத்தில் சட்டமேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் அதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 169. சபாநாயகர் இல்லாத போது அவரது பணியினை மேற்கொள்பவர் துணை சபாநாயகர். யாருடைய முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும்? யாருடைய முன் அனுமதியுடன் தான் வந்து பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும்? ஆன்சர் ஆளுநர். சட்டமேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம். சட்டமேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். தமிழகத்தில் சட்டமேலவை எப்போது நீக்கப்பட்டது? 1986 நவம்பர் 1. விதான் பரிஷத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சட்ட மேலவையை குறிக்கக்கூடியது. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே எத்தனையாவது பெரிய நீதிமன்ற வளாகமாகும்? உலகிலேயே 2வது பெரிய நீதிமன்ற வளாகமாகும். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 18. அடுத்து, தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39. ஸோ மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39, மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 18. நடுவண் அரசின் 3வது அங்கமாக விளங்குவது நீதித்துறை. இந்திய அரசியலமைப்பில் மாநில அரசுகளை பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவுகள் ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். மாநில அரசுகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி வந்து 6ன்னு பார்த்துருக்கோம். அதோட சட்டப்பிரிவுகள் பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 152லிருந்து 237 வரை. அடுத்து, நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் சபாநாயகர். மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட அதிகாரம் படைத்த அமைப்பு எது? மாநிலங்களின் எல்லையை மாற்றி அமைத்திட அதிகாரம் படைத்த அமைப்பு நாடாளுமன்றம். அடுத்து, எத்தனையாவது சட்ட திருத்தம் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா எத்தனையாவது சட்ட திருத்தம் அப்படின்னா 7வது சட்ட திருத்தம் 1956. அதன்படி வந்து 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களில் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் 7வது 1956. மாநிலத்தில் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமை அரசியலமைப்பு யாருக்கு வழங்கியிருக்கு? மாநிலத்தில் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமை அரசியலமைப்பு யாருக்கு வழங்கியுள்ளது அப்படின்னா ஆளுநர். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக விளங்குவது உச்சநீதிமன்றம். நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி யார்? நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்.
புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது துவங்கப்பட்டது? 1950 ஜனவரி 28. டெல்லியை தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்ட சட்ட திருத்தம். 69வது சட்ட திருத்தம் 1991. ஸோ இதன்படி டெல்லியை தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்டது. அமைச்சரவை கூட்டாக யாருக்கு பொறுப்பானது? அமைச்சரவை கூட்டாக சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது. சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் எத்தனை மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும்? 6 மாதம். உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக அவர் பணிபுரிந்திருக்க வேண்டும் அப்படின்னா 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக கண்டிப்பாக பணிபுரிந்திருந்தால் அவங்க உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்படலாம். வழக்கறிஞராக உயர்நீதிமன்றத்தில் எத்தனை ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க 10 ஆண்டுகள். அடுத்து ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருக்கு அப்படின்னா சபாநாயகரிடம். நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா லோக்சபா. அவசர சட்டப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா 213. ஸோ அது பிறப்பிக்கப்பட்ட எத்தனை மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? எத்தனை மாதத்திற்குள் அப்படின்னா 6 மாதத்திற்குள். குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக மாநிலத்தில் நிர்வாகம் செய்பவர். குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக மாநிலத்தில் நிர்வாகம் செய்பவர் ஆளுநர். உள்ளாட்சி நிர்வாகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. சமுதாய அபிவிருத்தி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதுவும் இந்த கேள்வி வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 1952. பஞ்சாயத்துகளின் தேர்தல் மேற்பார்வை, வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு போன்ற பணிகளை பஞ்சாயத்துகளின் தேர்தலை மேற்பார்வையிடுவது, வாக்காளர் பட்டியல் தயாரிப்பது போன்ற பணிகளை மேற்கொள்வது மாநில தேர்தல் ஆணையம். ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. மாநில தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் ஆளுநர். பல்வந்த்ராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1957. அடுத்து அசோக் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1970. ஸோ பல்வந்த்ராய் மேத்தா குழு 57, அசோக் மேத்தா குழு 77. அடுத்து பல்வந்த்ராய் மேத்தா குழு எத்தனை அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரை செய்தது? எத்தனை அடுக்கு அப்படின்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறைகளை அறிமுகம் செய்தது. ஆண்டு 1957. அடுத்து அசோக் மேத்தா குழு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அடுக்கு பஞ்சாயத்து முறையை அறிமுகம், எத்தனை அடுக்கு அப்படின்னா 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை வந்து அறிமுகம் செய்தது. எல்எம் சிங்வி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1986. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை நடைமுறைப்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் ராஜஸ்தான். மாநில நிதி குழுவிற்கு அதிகாரம் வழங்குவது யார் அப்படின்னா சட்டமன்றம். மாநில நிதிக்குழு தனது அறிக்கையினை யாரிடம் சமர்ப்பிக்கும்? ஆளுநரிடம் மாநில நிதிக்குழு வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கும். 73வது சட்ட திருத்தம் 1992 படி பஞ்சாயத்து அமைப்புகள் அரசியலமைப்பின் எத்தனையாவது பகுதியில் இணைக்கப்பட்டது? பகுதி 9 வந்து பஞ்சாயத்து அமைப்புகள் வந்து இணைக்கப்பட்டது. எத்தனையாவது சட்ட திருத்தம் அப்படின்னா 73வது சட்ட திருத்தம் 1992. அடுத்து நகராட்சி அமைப்புகள் வந்து எத்தனையாவது பகுதியில் இணைக்கப்பட்டது அப்படின்னா 9லேயே. அதோட சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா 74. வருஷம் பார்த்திங்கன்னா அதே தான் 1992. 23வது சட்ட திருத்தத்தின்படி இணைக்கப்பட்ட 11வது அட்டவணையில் உள்ள பணிகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை துறைகள் அப்படின்னா 29. இதே நகராட்சி அமைப்பு 74வது சட்ட திருத்தத்தின்படி இணைக்கப்பட்ட 12வது அட்டவணையில் உள்ள பணிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 18. நிதி நெருக்கடி இந்தியாவில் இதுவரை எத்தனை முறை பிரயோகப்படுத்தப்பட்டுள்ளது? இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முறை கூட இந்தியாவில் நிதி நெருக்கடி சம்மந்தமாக வந்து எந்த ஆர்டிகல் 360 இது வரைக்கும் வந்து இந்தியா பயன்படுத்தலை. மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறும்போது மாநில நிர்வாகத்தை நேரடியாக மேற்கொள்பவர் யார்? அதாவது ஆர்டிகல் 356 படி குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறையில் இருக்கும் மாநிலத்தில் அந்த மாநிலத்தோட நிர்வாகத்தை நேரடியாக மேற்கொள்பவர் யார் அப்படின்னா ஆளுநர். இந்திய அரசியலமைப்பின் திருத்தும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? இந்திய கான்ஸ்டியூஷன் வந்து திருத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றம். அரசியலமைப்பு திருத்தும் முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? ஸோ திருத்தத்துக்கான அதிகாரம் நாடாளுமன்றத்தில் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த திருத்தக்கூடிய முறை வந்து எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா தென் ஆப்பிரிக்கா. அரசியலமைப்பு திருத்தும் முறை பற்றி கூறக்கூடிய சரத்து எத்தனையாவது சரத்து அப்படின்னா சரத்து 368. இது வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட பகுதி எது அப்படின்னா பகுதி 20.
பகுதி 20 தான் வந்து அரசியலமைப்பு திருத்த முறையை பற்றி கூறக்கூடிய பகுதி. அடுத்து, இந்திய அரசியலமைப்பில் உள்ள மொத்த அட்டவணைகளின் எண்ணிக்கை மொத்தம் 12. துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை தலைவராக இருக்க வேண்டும் என கூறும் சரத்து 64. ஸோ மாநிலங்களவையின் தலைவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். ஸோ துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவை தலைவராக இருக்கணும்னு சொல்லக்கூடிய சரத்து 64. இந்திய இராணுவ தினம் ஜனவரி 15. கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1. இந்திய அரசியலமைப்பில் மொழிகளை பற்றி கூறும் அட்டவணை 8. இந்திய அரசியலமைப்பு ஏற்கப்பட்ட போது எத்தனை மொழிகள் இருந்தன? 14 மொழிகள். ஸோ சிந்தி மொழி எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமா சேர்க்கப்பட்டது அப்படின்னா 21வது சட்ட திருத்தம் 1967. இது 15வது மொழியாகும். தற்போது இந்திய அரசியலமைப்பில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 22. அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் போது 14 மொழிகள் இருந்தது. தற்போது 22 மொழிகள் உள்ளது. அடுத்து, மணிப்புரி, கொங்கினி, நேபாளி மொழிகள் எந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது? 71வது சட்டத்திருத்தம் 1992 படி தான் மணிப்புரி, கொங்கினி, நேபாளி மொழிகள் சேர்க்கப்பட்டன. அடுத்து, போட்டோ, டோக்ரி, சாந்தாலி, மைத்திலி போன்ற மொழிகள் எத்தனையாவது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் மூலமா சேர்க்கப்பட்டது? 92வது சட்டத்திருத்தம் 2003. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.